ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன். ஹalleluya, 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 ஹalleluya. ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஒருவருடைய மகிமையால் நம்மை ஆளுகை பண்ணத்தக்கதாக, அவருடைய பிரசன்னம் நம்மை கடந்து வரத்தக்கதாக, ஆவியானுடைய திவ்ய பிரசன்னத்தினால் அவருடைய மகிமையை நம்மை ஆளுகை பண்ணத்தக்கதாக எல்லாரும் ஏகமனமாக அவருடைய முகத்தை நான் நோக்கி பார்ப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகத்துவமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். எல்லாரும் தேவ சமூகத்திலே ஏகமனமாக பார்ப்போம். கர்த்தருடைய பிரசன்னம் இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியா, தேவனுடைய மகிமை இந்த இடத்தை ஆளுகை பண்ணுகிறபடியா நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மைகள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதிசயமான கிரியைகளை வெளிப்படுத்துகிற தேவகுமாரனே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். சகல அந்தகார கிரியைகளை கர்த்தர் உடைத்து தமது மகிமையை விளங்க பண்ணத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. ஆமென். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் புதிய கிருபையினால், புதிய வல்லமையினால், ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தில் நம்முடைய பிள்ளைகள் வெறுமையாய் போக அல்ல, ஒரு தெய்வீக விடுதலையோடு போக, தெய்வீக ஆசீர்வாதத்தோடு போக, தெய்வீக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு போக ஆவியானவர் பிள்ளைகள் மேல் தம்முடைய கிரியை செயல்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை நம்பின பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆவியானவரே இந்த நேரத்தில் உம்மை நம்பி இந்த சமூகத்திலே கடந்து வந்த அருமையான ஒவ்வொரு நமது பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக, விசேஷமாக தம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை நிறைந்தவர், இரக்கமுள்ள தகப்பன், வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமமுள்ள தேவன். ஹalleluya. 7 பொன்குத்த விளக்குகள் மத்தியில் நெருங்கி தைத்தவராய் உலாவிக் கொண்டிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் இந்த நாளின் மத்தியிலே அளவற்ற பிரசன்னத்தை வெளிப்படுத்துவீராக. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுமை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுமை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே
சோதரிப்போம். தேவன் நல்லவராய் இருக்கிறவரை சோதரிப்போம். இந்த நாளை தேவன் இலவசமாய் தந்தவிடுவதை சோதரிப்போம். இந்த நாள் அவரை ஒவ்வொரு கத்திரை புறப்படும்படியாகவே நான் சோதரிப்போம். சோதராய் 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 ஆசிரியர் ஆவினை எப்படி ஜெபிக்கலாம். Praise the Lord, we ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த ஒவ்வொரு நாட்களும் எங்களை கனிமணியை போல பாதுகாத்து இந்த நாளை காணும்படியாய் கத்தர் செய்த மகாவினை கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளை உங்களை நோக்கி பார்க்கும்படியாய் கத்தரைகளுக்கு தந்த மகாவினை கிருபைகளுக்காய் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு பகுதியை கத்ததாக நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான சமயங்களில் உடைய கரத்திலே ஒப்புக்கொண்டுக்கிறோம். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கத்ததாவுடைய கரத்திலிருந்து கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய வசனம் கர்த்தாவே வல்லமை உள்ளதாய் கடந்து வரட்டும். கர்த்தாவே அப்பா, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாய் கத்தர் மாற்றி கொடுப்பீராக. கர்த்தாவே, வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை நடைபெறுகிற ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய ஆவியான அளவில்லாமல் பிரசனத்தை வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை கத்தர் கொடுப்பீராக. நீதாமே அசைவாடுவீராக. சகல வெறுமைகள் இருள்கள் மாறுபடியாய் கத்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் சீக்கிரமாய் கர்த்தாவே ஒரு சேர்ந்து நாமத்தை இந்த சபையில் மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய சகல தடைகளை மாற்றுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே கொள்ளை நோயிலிருந்து கர்த்ததாமே உடைய தேசத்தை விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் எங்களுக்கு ஒரு விசை மனம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்திலே எங்களை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்கார்வோம். Praise the Lord. Hallelujah. தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சங்கீதமாக வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் நாம் தேவ சமூகத்திலே வாசிக்க கேட்போம். கர்த்தராமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமையை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதேக்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்திகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கிடந்தார்கள். அங்கே அவரில் களிகூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல் எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தக்க பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உடல்களை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் இனப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக விடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் ஆவியால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாக தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கும்போது அருமையான சங்கீதக்காரர் நல்ல அருமையான பாடலை அருமையாக பாடியிருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். எத்தனையோ விதமான ஆபத்துகளே, வேதனைகளே, நெருக்கங்களே, உபத்திரவங்களே, பல விதமான இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவர்
நம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை அதிசயமா நம்மை வழி நடத்தினார். இங்கே நாம் பார்க்கிறோம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனிதனிடத்தில் நடப்பிக்கும் கிரியில் பயங்கரமானவர் என்பதாக சொல்றார். அடுத்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவர்கள் களி உண்டோம் என்பதாக என வாசிக்க. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மத்தியில் செய்கிற இதோ அதிசயங்கள் அற்புதங்கள் ஏராளம். தேவனுடைய செய்திகளை வந்து பாருங்கள் என்று சங்கீதக்காரர் அனைவரும் அழைக்கிறார். பாருங்கள், ஏழு தேசத்தை விட்டு புறப்பட்டதான தேவ ஜனம் செங்கடல் பக்கமாய் வரும்போது நாங்கள் என்ன செய்வோம் என்று திகைக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் மோசேயின் மூலமாக அந்த செங்கடலை இரண்டாக பிரிக்கத்தக்கதான வழியை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த பெரிய செங்கடல் மத்தியிலே அருமையான வழி பாதையை உருவாக்கி அந்த செங்கடலின் நடுவாக தேவனுடைய ஜனம் அருமையாய் கடந்து போகிறார்கள். வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடந்தார்கள். அதே போல இதோ யோர்தான் பக்கம் வரும்போதும் அந்த தண்ணீர் அப்படி இரண்டு பக்கம் இதோ குவியலால் குவிந்து அந்த ஜனங்களுக்கு அருமையான பாதையை உருவாக்கி கொடுத்தது. இதெல்லாம் சரித்திரமாக இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவர் அவருடைய செய்தியை இதோ நாம் சிந்திக்கும் போது ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் ஏராளம் அருமையான தேவனுடைய பிள்ளை. அது மட்டுமல்ல, நம்முடைய தேவன் நம்மை நோக்கி கூப்பிடுகிற தமது பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு அவர் இதோ செவி கொடுக்கிற தேவன் என்பதாக இதே சங்கீதம் 66ஆம் சங்கீதம் நாம் படிக்கிறோம். மெய்யாய் தேவனுக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று அருமையாக பாடுகிறார். இந்த நாளில் தேவ சமூகத்தின் தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களில் எத்தனையோ விதமான நெருக்கங்கள், வேதனைகள், சோதனைகள், எத்தனையோ விதமான இன்னல்கள், பிரச்சனைகள் வந்த போதும் அவை எல்லாமே கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தோம் அல்லவா? ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தேவன் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருந்தார். நாம் ஆராய்க்கிற தேவன், நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவர். இந்த நாள் பகலிலே நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனோடு கூட நாம் உறவாட போகிறோம். சற்று நேரத்தில் நாம் ஈடுபடுத்த போகிறோம். நம்மோடு கூட இடைபெடுத்துவதாக தொடர்புள்ள பகுதியை கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிற எல்லாரும் மறுபடியும் கர்த்தர் சமூகத்தில் ஜெபிப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் வாய்ப்பிருந்து ஆமை இந்த நாளில் காணப்படுகிறதான எல்லா நெருக்கடிகளையும் கர்த்தர் மாற்றி ஒரு விசாலமான சூழ்நிலையோடு ஆமை விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை கிடைக்க ஜனத்தின் மத்தியில் இருக்கிறதான எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலைகளையும் இந்த கொள்ளை நோயினால் வந்திருக்கக்கூடியதான எல்லா கஷ்டங்களும் எல்லா இன்னலும் முறியடிக்கப்பட்டு வாழ்க்கையிலே மனுத்தருக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும் அமைதியும் ஆறுதல் உண்டாக ஆண்டவர் கிரியை செய்யும்படி எல்லாரும் வாய்ப்பிருந்து கொஞ்சம் நேரம் நான் ஜெபிப்போம். ஆமென். இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு நல்ல ஒரு பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கொடுக்க, மேலும் இவ்விதமான கொள்ளைகளை மேற்கொள்ளாதபடி, பரவி வராதபடி, அது முற்றுமாக அடங்கி போகத்தக்கதாக, ஆமென், முற்றுமாக முறியடிக்கப்படத்தக்கதாக இந்த நாள் பகல் வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஏகோபித்து நான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். கர்த்தாவே, தேசத்தின் மத்தியிலே அப்பா அந்த பூமியின் மேலே வாழக்கூடிய மக்கள் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய மகா கடுமையான தேவனுடைய கோபாக்கிரியின் கொள்ளை நோயை பார்க்கிறோம். இந்த பயங்கரமான கொள்ளை நோயில் இந்த மக்கள் விடுவிக்கப்பட்டு அப்பா உண்மை தேடத்தக்கதாக, உண்மை பற்றிக் கொள்ளத்தக்கதாக, உண்மை அண்டிக் கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஜனத்தோடு உணர்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை தேடாமல், உண்மை மையமெடுத்தாமல் இருக்கிற ஜனங்கள் உண்மை தேடக்கூடிய வழியை கர்த்தர் தாமே திறப்பீராக. உள்ளங்களை திறப்பீராக. உள்ளங்களை தேவ ஆவியான தேவ பயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்தில் நாங்கள் படிக்கிறோமே. உம்மை தொழுது கொள்கிறதான இருதயத்தை மக்களை கொடுக்கும்படியா, உம்மை தேடுகிற இருதயத்தை கொடுக்கும்படியா, உம்மை ஆராதிக்கிற இருதயத்தை கொடுக்கும்படியா, உம்மை அண்டிக் கொள்கிற இருதயத்தை கொடுக்கும்படியா வேதத்தில் நாங்கள் படிக்கிறோம். உம்மை அண்டிக் கொண்ட யாவரும் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. ஐயா, உம்மை அண்டிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த கிருபையின் நாட்கள்ல, ஆமென், இந்த அனுக்கிரக நாட்கள்ல, இந்த ரட்சிப்பின் நாட்கள்ல, அந்த கிருபையின் நாட்கள்ல கிருபையின் வாசல் அடிபட்டு முன்பதாக உம்மை பற்றிக் கொண்டு உமக்காக ஜீவிக்கக்கூடிய மக்களா ஒவ்வொரு நபர்களையும் மற்றபடியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். இந்த பயங்கர கொள்ளை நோய் நாம் பாதிக்கப்பட்டு நெருக்கப்படுகிற, வேதனைப்படுகிற, தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஆமென், ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மீட்பை, ஜெயத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில்
ஆவியினால தேவ சமாதானத்துடைய உள்ளங்களை ஆளுகை பண்ண அமேகத்தத கொள்ளையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் கர்த்தாவே விடுதலையை பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள மேலும் இந்த சத்ரு மேற்கொள்ளாதபடி இந்த சத்ரு அதிகரிக்காதபடி முற்றுமாக முறையடிக்கப்பட்டு போக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமே. சென்னை பட்டணத்தில் அதிகமா பெருகி கொண்டிருக்கக்கூடியதான கர்த்தாவே இந்த தொற்று வியாதியானது சீக்கிரமா முறையடிக்கப்பட்டு அதற்கு மீட்பு உண்டாக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், எங்களுடைய இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஆமே. எங்களுடைய இந்தியாவை ஆளுகிறதான பிரதம ஜனாதிபதி கவர்னர்கள் இன்னும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், முதல் மந்திரிகள் அவர்களுக்கு கீழே அமைச்சர்கள் இன்னும் ஒவ்வொரு லாகாக்களில் இருக்க பெரிய பெரிய அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய அன்பை ருசிக்கத்தக்கதாக, தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நீர்தான் மெய்யான தேவன் என்பதை அவர்கள் காணத்தக்கதாக அவருடைய கண்களை கண்டு திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் தேவனுடைய சத்தியத்தை அறிவை அடையும் தேவ சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய வார்த்தையின்படி செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பசியினால், பட்டினியினால், கஷ்டத்தினால், வறுமையினால், நெருக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்களில் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுக்குலத்தின் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஓ தேவனுடைய அன்பை ருசிக்கிற மக்களால் மாறுவார்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, மக்களுக்கு கர்த்தாவே தங்களுடைய ஜீவனத்தை கேட்டதான தொழில்கள் வருமானங்கள் கடந்து வர ஆண்டு வழி வாசலை திறப்பீராக. எல்லா எதிர் தடைகளையும் உடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு டாக்டர்ஸுக்காக, நர்சஸுக்காக, கர்த்தா போலீஸ் லாகத்துல ஒவ்வொரு மேல் அதிகாரிகளுக்காக, கீழான போலீஸ் கர்த்தா போலீஸ்காரர்களுக்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பணியாளருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே, ஒவ்வொருவருக்கு ஆசிரியர் அவங்களுக்கு அமிதமான தொற்றுகள் வராதபடி பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாள் பகல் வேளையில கர்த்தருடைய ஆவியான நம்முடைய மகிமையை தொடர்ந்து வெளிப்படுத்துவீராக. இந்த வேளையில் கர்த்தருடைய ஜெபத்திலே தரித்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். அந்தந்த வீடுகளில் தேவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக இறங்குவதாக. தேவனுடைய வல்லமை ஆளுகை பண்ணுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை முழுமையாக அன்பின் கரத்திற்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமையிட கர்த்தர் உதவி செய்யும். எல்லா விதமான தடைகளை நீக்கி போடும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து விடுதலையோடு ஊழியத்தில் செயல்பட கர்த்தர் வழி வாசலை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இடையூறின் தடைகளுக்கு உடைத்தறிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காக, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் தேவனுடைய ரட்சிப்பை சோதரிக்கத்தக்கதாக இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டாலும் சொன்னது போல வெளிச்சமாக ரட்சிப்பை காண, வெளிச்சமாக பரலோகத்தை காண, வெளிச்சமாக தேவ கிருபையை சோதரிக்க ஆன்மீக கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் கடந்து வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. தொடர்ந்து நமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இச்சபத்தை கேட்கிற தேவனா எங்களோடு எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறபடியா நாங்கள் வாழ்த்துகிறோம், நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நமது கிருபைகளை தொடர்ந்து வழிநடத்தட்டும். சகல தடைகளை கர்த்தர் நீக்கும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசத்தக்கதாக, நம்மோடு இடைபெறத்தக்கதாக, நம் யாவரும் ஜெபத்தோடு கூட நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவரை நேசிக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அவருடைய பிள்ளைகளுக்காக வேண்டி ஒரு மனதிற்கும் உள்ள தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்போது இதுவரையிலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பாட, தேவனுடைய நாமத்தை உயர்த்த, மகிமைப்படுத்த கர்த்தர் அதிகமான கிருபைகளை தந்தார். இந்த வேளையில் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே படகும் சீசர்கள் என்றுவதான ஒரு தலைப்பு போட்டு அந்த இடத்துல இந்த வசனங்களை நாம் தியானித்தோம்.
ஆண்டவராகிய இயேசுவை இதோ படகில் அவர் ஏற்றிவிட்டு போகிறார்கள். ஆனால் இயேசுவை தூக்க வைத்தபடியினால் அவர்களுக்கு வந்ததான கஷ்டங்கள் நெருக்கங்கள் என்னென்ன என்பதும் ஆண்டவராகிய இயேசு எழுந்து அவர்கள் செய்த நன்மைகளை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறதான அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து வேதத்திலே அநேக காரியங்களை நாம் இதோ வாசிக்க முடியும். அதில் ஒரு பகுதியை முதலாவது வாசிப்போமா? ஏசாயாவின் புஸ்தகம் 64வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை ஒன்று நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்தவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை. தேவனுக்கு காத்திருக்கிறதான அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை, அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்தவருடைய மேன்மைகளை மனுஷன் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை என்று அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு ஏராளம் நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறதாக வேத புஸ்தகத்தின் மூலம் வேத வசனத்தின் மூலமாக நாம் தியானிக்க முடியும். இந்த சுருங்கியதான இந்த நேரத்திலே நம் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய வசனங்களை சில வார்த்தைகளை சற்று நாம் தியானிக்க போகிறோம். நம் யாரும் அதிக ஜபத்தோடு கூட நாம் தேவ சமூகத்திலே காணப்படுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு காத்திருப்போம், யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. தேசத்தில் கொள்ளை நோயும் யுத்தங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. தேசத்தில் கொள்ளை நோயும் யுத்தங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிக்கிற தேவன். அவர்கள் காத்திருக்கிறதான அவருடைய பிள்ளைகள் அவர் மிகவும் இதோ கரிசனையும் அக்கறையும் உள்ள தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ சங்கீதம் 27:14 நாம் படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் அருமையாக பாடுகிறார். இதனால் பல வேளையிலே தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறதுனாலே நமக்கு கிடைக்கிறதான மேன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்த அநேக வேத வசனங்கள் மூலமாய் நாம் படிக்க முடியும், நாம் அதை தியானிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது சங்கீதத்திலே ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது, அருமையா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்போம். 5வது சங்கீதத்தினுடைய 3வது வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை தேவன் தள்ளாத தேவன். அவருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவன். அவருடைய ஜெபத்தை தேவன் எப்போதுமே அங்கீகரிக்கிற தேவன். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளீர் என்று பாடுகிறார் சங்கீதக்காரர். காலையில் நாம் கர்த்தருடைய சமத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரோடு கூட நாம் பேசும்போது, அவர் சமூகத்திலிருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க
கொடுக்கிறார். இந்த ஒரு அனுபவம் தேவ மனிதராகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு அதிகாலை நாம் எழுந்து கர்த்தரை நாம் தேடுகிறோம். அந்த தேடுகிறதான அந்த அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் வந்தால் நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை கர்த்தருக்கு செய்ய முடியும். எத்தனையோ குடும்பங்கள்ல இதோ ஆண்டோடைய சம்பந்தம் அதிகாலையில் எழுந்திருந்து ஜெபித்து ஆண்டோடைய நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். நமக்கு முன்னோடிகளாய் காணப்பட்ட அருமையான பரிசுத்தவான்கள் அதிகாலையில் எழுந்து அருமையான தேவனுடைய சம்பத்தை தேடி இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, காலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அப்ப அதிகாலையில் நான் எழுந்து தேவனை நாம் தேடும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அவரை நாம் தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கிறது. எப்படி நாம் அவர் சம்பத்தை காத்திருக்க வேண்டும்? இதோ சங்கீதம் 40:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அருமையான தேவனுடைய தேவ சமூகத்துல நான் பொறுமையோடு நான் காத்திருக்கிறது நல்லது. பொறுமையோடு காத்திருந்து நாம் ஜெபிக்கும் போது, பொறுமையோடு காத்திருந்து அவரோடு கூட நாம் நெருங்கும் போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். நாம் வாசித்த 66ஆம் சங்கீதத்திலே 20ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, கர்த்தருடைய ஜெபத்தை தள்ளவில்லை, கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார் என்று அருமையான சங்கீதக்காரர் பாடுகிறார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளை அதிகாலை நாம் எழுந்து முதலாவது தேவனுக்கு முதன்மையான இடம் நாம் கொடுக்கிறோமா? முதன்மையான இடம் கொடுத்த தேவனை நாம் தேடி அவரை அண்டிக் கொள்கிறோமா? நிச்சயமா நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். வேத புத்தகத்தில் அநேக பரிசுத்தவான்கள் அதிகாலையில் தேவனை தேடி போனவர்கள் உண்டு. அதில் ஒன்று மரியாள். மரியாள் அதிகாலையில் எழுந்து அதிக இருட்டோடு இதோ ஆண்டவராகிய இயேசுவை வைத்திருந்த கல்லறை பக்கமாக கடந்து போகிறதை பார்க்கிறோம். கடந்து போன அந்த மரியாள் உடனே தன்னுடைய இல்லத்துக்கு இயேசு காண முடியவில்லை என்று ஓடாதபடி அமர்ந்து நின்று பொறுமையோடு நின்று அந்த தோட்டத்துக்குள்ள உலாவிக் கொண்டே வருகிறாள். இயேசு எப்படியாவது பார்க்க வேண்டியதான ஒரு ஆர்வம். அது அதிகாலை வேலை என்றும் இருட்டான நேரம் என்றும் அந்த பயமுறுத்தலுடைய சூழலில் ஒன்று அவள் சிந்திக்காதபடி அதிகமாய் எப்படியா என் நேசரை நான் கண்டு கொள்ள வேண்டும், என் நேசரை நான் இதை கண்டுவிட்டுதான் நான் போக என்பதான ஒரு திட்ட மனதோடு கூட அந்த தோட்டத்துக்கு நின்று உலாவிக் கொண்டு நேசரை தேடிக்கொண்டே இருக்கிறாள். அவளுடைய இருதயத்தின் தார், இருதயத்தின் பால், இருதயத்தின் அந்த பற்று, இருதயத்தின் ஆழத்தில் இருந்ததானே அந்த வாஞ்சையை ஆண்டவராகிய இயேசு கண்டார். இயேசு உயிர்த்தெழுந்த முதலாவது உயிர்த்தெழுந்த உடனே அருமையான மரியாதைக்கு தன்னை வெளிப்படுத்தியதை பார்க்கிறோம். இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய வார்த்தைக்கிற தேவ பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில அருமையான தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை கர்த்தரை நாம் தேடுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறதா? அதிகாலை எழுந்து கர்த்தரோடு கூட நாம் இதோ தொடர்பு கொள்கிற, அவரோடு பழகுகிற, அவரோடு பேசுகிற, அவரோடு உறவாடுகிற, அவரை அதிகமாக பற்றி கொள்கிற அனுபவம் இருக்கிறதா? வேத புத்தகத்திலே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் இதோ அதிகாலை எழுந்து தன் காரியங்களை செயல்படுகிறதான இதோ ஒரு நல்ல ஒரு புருஷனாக காணப்படுகிறார். முற்பிதாக்களை முதன்மையான தகப்பனாய் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து இதோ தேவனுக்கு பலி செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தொழுது கொள்கிறதை பார்க்கிறோம். அதிகாலையில் எழுந்து தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு மோரியா மலைக்கு நேராக கடந்து போகிறதை ஆதியாகமம் புஸ்தகம் 22:3 வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். Praise the Lord. Hallelujah. 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 ஆதியாகமம் புஸ்தகம் 22. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன்னுடைய கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய மகன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் தகன பலிக்கு கட்டைகளையும்
பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். பாருங்க, தேவன் குறித்த இடத்துக்கு நேராக அதிகாலையில் எழுந்து தன் மகனை அழைத்துக் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். இதை காட்டுகிறது. அவர் ஆராதிக்க கடந்து போகிறார்கள். கர்த்தரை ஆராதித்து விட்டு வருவோம் என்ற விசுவாசத்தின் வார்த்தையை அந்த அருமையான கூட போன வேலையாட்களை சொல்லிவிட்டு போகிறார் ஆபிரகாம். இதோ அவர் பலி செலுத்தும்படியா போகிறார். பலி என்பது ஆராதனை, பலி என்பது கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு அனுபவம், பலி என்பது தன்னையே தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாலையில் ஆபிரகாமை போல நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு சங்கீதத்தில் படிக்கிறோம், உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன், உமக்கு நேரே வந்து அதிகாலையில் உம்முடைய சமத்தில் நான் காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரர் பாடுகிறது போல தேவ மனிதனாகிய ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து இதோ தேவனுடைய சமூகத்தை தேவனை தொழுது கொள்ளும்படியா தன்னுடைய மகனோடு கூட கடந்து போகிறார். நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப தலைவர் பிள்ளைகள் யாரும் சேர்ந்திருந்து அதிகாலை கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே வறுமையானால் நிச்சயமா நம்முடைய குடும்பத்திலே பெரிய ஆசீர்வாதம் நாம் பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புத்தகத்தின் அநேக பரிசுத்தவான்கள் அதிகாலை எழுந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் அவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை, மிகுந்த ஆசீர்வாதத்தை, மிகுந்த நன்மைகளை கொண்டதாக வேதத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய தேவ மனிதனாகிய மோசே எழுதி கர்த்தர் சொல்லும் போது யாத்ராம் 34:2 ஒரு வாசித்து பாருங்கள். யாத்ராம் 34:2. Praise the Lord. Hallelujah. 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 வாசிப்போம். யாத்ராம் 34:2 வசனம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லி அருமையான கற்று அந்த மோசே அழைக்கிறார். நீ அதிகாலை நீ என்னுடைய சமூகத்திலே வா, என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, என்னுடைய மகிமையை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் காண்பிப்பேன், என் ஜனத்துக்கு கொடுக்க வேண்டியதான பிரமாணங்களையும் சட்டத்திட்டங்களை நான் உன்னுடைய கையில் நான் கொடுப்பேன், நீ என்னுடைய முகத்தை தரிசிக்க முடியும், சீனா மலையின் பிஸ்காவின் கொடுமுடி நீ கடந்து வா என்று ஆண்டவராகிய தேவன் மோசேயோடு சொல்கிறார். அதன்படியே மோசே அப்படியே சீனா மலையில் ஏறி பிஸ்காவின் கொடுமுடிக்கு நேராய் கடந்து போகிறார். அங்கே போகும்போது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில நாட்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரோடு உறவாடினார். ஒரு குறிக்கப்பட்ட நாள் ஆண்டவரை கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். மோசேயோடு கர்த்தர் பேசினார். அவருடைய மகிமையை மோசே கண்டார். இந்த நாள் அருமையான பகலே தேவ பாக்கியங்கிற தேவ பிள்ளையே, அதிகாலை எழுந்து அவருடைய சமுத்திரம் தரித்திருக்கிறோமா? ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறது, என் பிள்ளைகள் அதிகாலை என் சமூகத்தை தேட வேண்டும், என் சமூகத்தை அமர்ந்திருக்க வேண்டும், என் சமூகத்தை எதிர்நோக்கி கூப்பிட வேண்டும். முதல் மனிதனாகிய அருமையான இது ஆதாமை தேவன் சிருஷ்டித்து பூமியிலே ஜீவிக்க வைத்த போது ஒவ்வொரு நாளும் இதோ பகல் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவராகிய தேவன் ஆதாமை ஏவாளை சந்தித்து அவர்களோடு பேசும்படியாய், அவர்களோடு விளாவும்படியாய், அவர்களோடு சந்தோஷப்படும்படியாய் இங்கே கடந்து வருவாராம். இந்த இதோ பகல் குளிர்ச்சியான வேலை என்று சொல்கிற நேரம் இதோ 3 மணியிலிருந்து 4 மணி வரை உள்ள நேரமாக இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் கணிக்கிறார்கள். இந்த நாள் பகல்களை தேவனுடைய வார்த்தைகள் தேவ பிள்ளைகளே, அவ்வளவு அதிகாலை எழுந்து ஆமென் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட விளாவுகிற தேவனாய் இருக்கிறார். அதிகாலை நேரத்தை தேவன் அதிகமாக விரும்புகிறார். 4 மணிக்கு எழுந்து ஆண்டவரோடு உறவாடுகிற நல்லது. அப்படி முடியாத 5 மணிக்காக நிச்சயமாக எழும்ப வேண்டும். 1 மணிக்கு நம்முடைய பாதத்தில் இருந்து ஆண்டவரோடு கூட நாம் இருதயம் உடைந்து ஆண்டவரோடு கூட நாம் இதோ பேச ஆரம்பித்து விட்டால் அவர் நம்மோடு பேசுவார். வேதத்திலே நாம் படிக்கிறோம், ஆபிரகாம் தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக அதிகாலை போய் நின்றாராம். ஆண்டவரோடு கூட பேசும்படியாக, ஆண்டவரோடு கூட இதோ இடைப்பட்டு பேசும்படி வாசிப்பார்கள். இது ஆதியாகமம்
புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிக்கும் போது அங்க ஒரு வார்த்தை இருக்கிறது. வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். விடிய காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தன் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் போதும். விடிய காலத்தில் எழுந்து தேவனுக்கு முன்பாக நின்ற ஆபிரகாம், அல்லேலூயா. அதிகாலை எழுந்து நாம் மனுஷனுக்கு முன்பாக அல்ல, உலக காரியங்கள் முன்பாக அல்ல, நம்முடைய சொந்த வேலை காரியங்களை ஈடுபட ஓடி போக அல்ல. அருமையான தேவப்பிள்ளையே, நானும் நீங்களும் அதிகாலை எழுந்து கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்க படிக்க வேண்டும். அதிகாலை எழுந்து தேவனுடைய முகத்தை நாம் தரிசிக்க நாம் பழக வேண்டும். அப்படி பழகும் போது நமக்கு சமாதானம் நம்மை தேடி வரும். அங்கே வேதத்தில் நாம் படிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், அவருடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிற தேவன். வேதத்தில் படிக்கிறோம், காலைதோறும் கர்த்தருடைய கிருபையானது புதியதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபையை அவருடைய பாதத்தில் தரித்திருந்து காத்திருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்துவோம். அவருடைய சமூகத்தில் நம்மளோடு உறவாடி கிருபையை நாம் சோதரிக்க நம்மை ஒன்று கூட நாம் ஆயத்தப்படுத்துவோம். தாவீது சொல்கிறார், இது உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். ஒரு ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறேன். என்ன ஆயத்தம்? பரிசுத்தம் என்பதான ஆயத்தம் நமக்கு தேவை. பரிசுத்தம் என்பதான ஆயத்தம் நமக்கு தேவை. கீழ்ப்படிதல் ஆயத்தம் நமக்கு தேவை. விசுவாசம் என்பதான ஆயத்தம் நமக்கு தேவை. அவ்விதமான ஆயத்தங்களோடு கர்த்தர் சமூகத்தில் போய் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் நன்மையானது நமக்கு தருவார். நம்முடைய விண்ணப்பத்துக்கும் வேண்டுதலுக்கும் அவர் நமக்கு செவி கொடுப்பார். அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். நம்முடைய ஜெபத்தை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நம்முடைய வேண்டுதலை அவர் அல்லல் தட்டுகிற தேவன் அல்ல. அவருடைய பிள்ளைகளுக்காக வேண்டி இறங்கி வந்து அவருடைய தேவைகளை சந்திக்கிறத, கூப்பிடுதலை உடனடியாக கேட்கிற தேவ. இந்த நாள் வேற இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவரே, நான் நம்முடைய சமூகத்திலே அதிகாலை எழுந்து நான் ஜெபிக்கக்கூடிய அந்த பலனை, அந்த கிருபையை எனக்கு தாங்கப்பா என்று கேட்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க ஆண்டவர் விசேஷமான ஆசீர்வாதங்களால் நம்மை அலங்கரிப்பார். விசேஷமான நன்மை நாம் நிரப்புவார். பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு அருமையான குடும்பத்திலே புருஷன் மனைவி 7 பிள்ளைகளோடு ஜீவித்தார்கள். மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த அருமையான குடும்ப தலைவர் கூலி வேலை செய்து எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில, பிரயாசத்தின் மத்தியில பிள்ளைகளை நடத்த வேண்டிய சூழ்நிலை. இது ஒரு சரியான பிரகாரம் பிள்ளைகள் ஆகாரம் கொடுக்க முடியாது. அதுக்கேற்ற வருமானம் அங்கே இல்லை. அருமையான தேவனுடைய இந்த தாய் இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சின்ன சின்ன இதோ பணிகள் கடந்து போகும். இந்த புருஷன் வேலைக்கு போவா, கிடைக்கிற வருமானங்களை வைத்து அருமையான பிள்ளைகளை மிகவும் தேவபக்தியோடு வழி நடத்தினார்கள். அவர்கள் செய்வது இரவு குறிக்கப்பட்ட நேரத்தில் பிள்ளைகளை யாரையும் அப்படியே உட்கார வைத்து வேத வசனங்களை வாசிக்க சொல்லி, நன்றா பாட சொல்லி, குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகளை ஈடுபடுத்துவார்கள். அதே போல அதிகாலையில் பிள்ளைகளை தட்டி எழுப்பி 5 மணிக்கு சரியாக எழுந்து ஜெபத்தில் இருந்தாக வேண்டும். அப்படி சிறுவரத்திலே இந்த பிள்ளைகளை பழக்குவித்தார்கள். அந்த பிள்ளைகள் நன்றாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த தாயுடைய கண்ணீரின் ஜெபம், தகப்பனுடைய கண்ணீரின் ஜெபம், அதிகாலை எழுந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதான அந்த சத்தம், தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய ஜெபத்தின் சத்தத்தில் பதில் கொடுக்க ஆரம்பித்தார். பிள்ளைகள் படிப்படியாக வளர்ந்து அவர் பிள்ளைகள் படிப்பிலும் காரியங்களிலும் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தார்கள். நாள் போக போக குறிக்கப்பட்ட நாட்கள் வரும்போது பிள்ளைகள் நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை பெற்றார்கள். குடும்பத்தில் சிறுமைகள் மாற ஆரம்பித்தது, உபத்திரங்கள் வேலைகள் மாற ஆரம்பித்தது. ஒரு மனிதனை ஒருவரை தேவன் நல்ல ஒரு ஊழியக்காரனாக மாற்றினார். அற்புதங்கள் அடையாளங்களோடு வல்லமையான கரத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார். அருமையான சொல்லும் போது எங்கள் தாயுடைய கண்ணி, எங்கள் தகப்பனுடைய கண்ணி, எங்களை அதிகாலையை அடித்து எழுப்புவார்கள். அல்லது நாங்கள் எழுந்தாக்க தண்ணீரை தூக்கி ஊற்றுவார்கள். அப்படியா எழுப்பி கர்த்தரை தேட வேண்டும் என்று அப்படி எங்களை கடினமாக கட்டாயத்தின் மேல ஜெபித்து வைத்தார்கள். நாங்கள் ஜெபித்தோம், பெற்றோர் எங்களுக்கு ஜெபித்தார்கள். அந்த பிரதிபலன் நான் இந்த ஊழியக்காரன் மாறி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, மற்ற எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொரு நல்ல நல்ல உத்தியோகங்கள் அடைந்தார்கள், நல்ல விதமான வேலை வாய்ப்புகளை அடைந்தார்கள், நல்ல வருமானம் ஆரம்பித்தது. எங்கேயோ கீழான நிலையில் இருந்த குடும்பங்கள் இன்றைக்கு பார்க்கும் போது ஒரு உயர்ந்த நிலை அடைந்து விட்டது, ஒரு மேன்மையான நிலை அடைந்து விட்டது. இவ்வளவு பெரிய பாக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு வரும் செல்லு அல்லது இதோ டிவி அல்லது உலக காரியங்கள் இவையிலே ஈடுபடுத்திக் கொண்டு
பிள்ளைகளுடைய வருங்காலம் கெட்டு போன சூழ்நிலை அடைந்து விடும். அது ஒரு பக்கம் தேவையா இருந்தால் இன்னொரு பக்கம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேட பிள்ளைகளை பழக்குவிப்போம். அதிகாலை பிள்ளைகளை எழும்ப பண்ணுவோம். பெற்றோராகி நாமும் எழும்புவோம். அதிகாலை எழுந்து தேவனை தேடும் போது அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மை குறைவுகள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் பகல்களில் தேவனுடைய வார்த்தைகிற தேவ பிள்ளையே, அதிகாலை எழுந்து ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டுமா? நம்முடைய குடும்பத்துல தரித்திரம் மாற வேண்டும் என்றா, குடும்பத்துல கஷ்டங்கள் நெருக்கங்கள் மாற வேண்டும் என்றா, அதிகாலை எழுந்திருந்த தெய்வத்தோடு உறவாடி கண்ணீர் வெடிப்போம். அவர் சமூகத்திலே பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். மேன்மையான நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். மேன்மையான பிரதிபலங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பக்தன் பாடும்போது விதமாய் பாடுகிறார். காலை நேரம் என்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே, அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் ஜெப தியானமே, எஜமானன் இயேசு முகம் தேடுகிறேன். என் கண்கள் தாமே கரம் நோக்குவேன். எஜமானன் இயேசு முகம் தேடுகிறேன். என் கண்கள் தாமே கரம் நோக்குவேன். எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவிக்கிறேன். காலை நேரம் சிலுவை சுமந்து அனுதினமே சோராமல் எனக்கு பாயந்தாரே. சிலுவை சுமந்து அனுதினமே சோராமல் எனக்கு பாயந்தாரே. அவரோடு பாடு சைதாடுவே, ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. அவரோடு பாடு சைதாடுவே, ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. காலை கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இந்த ஜெப தியானமே. அருமையான பிள்ளைகளே, இந்த அந்த அருமையான காலை வேளை என்பது தேவன் மிகவும் பிரியப்படுகிற ஒரு நேரம். இந்த தேவன் பிரியப்படுகிற இந்த அருமையான இந்த நேரத்தை நாம் மிகவும் சாதகமாக்கி ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே நீர் என்னை என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று ஆண்டவருடைய சன்னிதானத்தை நாம் கேட்போம். ஆண்டவரோடு கூட நாம் நெருங்குவோம். சற்று நேரம் அதிகாலை எழுந்து நான் ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் போது விசுவாசின் அந்தகாரமான தடைகளை கர்த்தர் உடைப்பார். நம்முடைய ஆசீர்வாதத்தில் தடையா இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவார். வாழ்க்கையிலே ஜெயமும் மேன்மையும் நமக்கு உண்டாகும். ஆகிய அந்த அருமையான இந்த வேளையில் தொடர்ந்து சற்று நேரம் ஜெபிப்போம். ஆண்டவரே அதிகாலை எழுந்து நான் ஜெபிக்க விழுந்த வரங்கள் எனக்கு தாரும், கிருபை எனக்கு தாரும், என்னை பரிசுத்தப்படுத்தும், தம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும் என்று கண்ணீரோடு எல்லாம் நான் ஜெபிப்போம். எல்லாருக்கும் தற்படி போடுவோம். கர்த்தராவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவரிடத்தில் அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற அவருடைய சமூக காத்துக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கக்கூடிய
ஆசீர்வாதம் ஏராளம். ஆமென். முதலாவது, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கூப்பிடுதலை மறவாமலே இருக்கிற தேவன். இந்த அருமையான இந்த பகல் வேளையிலே அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். தாவீது சொல்லுகிறார், அதிகாலையிலே உமக்கு நேரே நான் வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன், ஆயத்தமாய் காத்திருப்பேன். காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருடைய சமூகத்தை அர்ப்பணிப்போம். நம்முடைய வேதனைகள் நீங்க, நம்முடைய பிரச்சனைகள் நீங்க, வாழ்க்கையில் சமாதானம் நன்மை உண்டாக கர்த்தர் இரக்கம் செய்வாராக. அதிகாலை ஆதாமை ஏவாளையும் தேடி கடந்து போய் அவர்களோடு விழாவின தேவன். அதிகாலையில் நான் சொல்லிக்கிற நம்மை தேடி நம்முடைய தேவன் கடந்து வருவார். நம்மை தேடி நம்முடைய மத்தியில் கடந்து விழாவார். அவருடைய முகத்தை நாம் தரிசிக்க முடியும். அதிகாலையில் எழுப்புவோம். 3 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு ஆகிலும் நாம் எழுந்து அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய முகத்தை தேடுவோம். அவருடைய சமூகத்தை நாம் தேடுவோம். அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம அர்ப்பணிப்போம். தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நான் ஜெபிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருக்கிற யாருமே வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே வாய்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய குறைகளை நாம் தேவசன அறிக்கையிட்டு இதுவரை நாம் சரியான ஜெபிக்காதபடி அதிகாலை வேளை ஏனோ தானே நாம் விட்டுவிட்டோமே, அந்த இடத்துல கண்டுபிடித்து தேவனுடைய சமூகம் ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் தேவனோடு கூட நாம் நெருங்குவோம். ஹalleluya, ஹalleluya. ஓ கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கிருபை நிறைந்தவர். உம்முடைய கரத்தை நீர் ஒருபோதும் கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹalleluya, ஹalleluya. ஓ உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் விடுதலையோடு கர்த்தர் சமூகத்தில் நம்மை விடுத்துவார். எல்லாரும் விடுதலையோடு தேவனை நாம் துதிப்போம். ஆமென். அதிகாலை தேவனை தேடுகிற ஒரு உணர்வு நமக்குள்ளே கடந்து வரட்டும். காலையோடு தேவனுடைய கிருபை புதியதா இருக்கிறது. காலை தேடுகிறோம் என்னை கண்டடைவான் என்று நீதிமொழிக்கு சொல்லப்படுகிறோம். இந்த நாளில் தேவனை நாம் கண்டடைய அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்தில் தான் அவருடைய கிருபையை நாம் சோதரிக்க அவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதம் நாம் நிரப்பப்பட ஓ தேவனுடைய சமூகத்தில் அதிகாலை எழுந்து அவருடைய முகத்தை நாம் தேடுவோம். Praise the Lord. Hallelujah. அதிகாலையில் அவரை தேடின ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய செல்வ சீமானாக மாற்றினாரே. ஓ ரவா ரவி கவவவவ ரி கவவவ ஷவவவவவ. அதிகாலையில் எழுந்து அதிக இருட்டோடு ஆண்டவரை இயேசுவை தரிசிக்கும்படியாக ஓடி போய் இதோ இயேசுவை பார்க்கும்படியாக இருட்டென்று பாராதபடி ரோமர் சாம்ராஜ்யத்துடைய இதோ அந்த போர்களுடைய இது காரியங்களை கண்டு பயப்படாதபடி அந்த மிகுந்த தைரியத்தோடு இயேசுவை காண வேண்டும் என்றுள்ள எதிர்பார்ப்போடு கடந்து போய் அந்த கல்லறை மத்தியில அந்த அதிக இருட்டான அந்த அதிகாலை வேலை மத்தியில இது ஆண்டவரை இயேசுவை தேடினான் மரியாள். ஆண்டவரே இயேசுவை கண்டடைந்தாள். முதலாக இயேசுவை தரிசித்தாளே. அதுபோல இந்த நாளில் அருமையான தேவனுடைய ஒரு தீர்மானம் எடுப்போம். அதிகாலை நாம் என் வீட்டார் கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை தேடுவோம், அவரை சேவிப்போம், அவரை துதிப்போம், அவரை நன்மையை நாங்கள் சுதந்திரிப்போம். அதிகாலை வேளை தேவனுடைய தந்த பெரிய ஆசீர்வாதம். அதிகாலை வேளை கர்த்தர் உலாவுகிற இடம். அதிகாலை வேளை ஆண்டவருடைய கிருபை ஊற்றப்படுகிற நேரம். அதிகாலையில் தான் அருமையான மன்னா பொழியப்பட்டது. அதிகாலையில் தான் அவருடைய கிருபை வெளிப்படுகிறது. அதிகாலையில் தான் கர்த்தர் இறங்கி வருகிறார். அதிகாலையில் தான் தேவனுடைய நன்மைகளும் மேன்மைகளும் கிடைக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, அதிகாலை எழுந்து கர்த்தரை தேடுவாயானால் நீ நிற்கப்பட்டு போவது இல்லை. அவரை காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லை. அவரை காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லை. அவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் மிகவும் பிரதானமான ஆசீர்வாதம். அவர் ஜெபத்தை கேட்கிறார். நமது பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறார். நமது பிள்ளைகளுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். ஓ
தாவீது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். மோசே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆபிரகாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அதுபோல அருமையான மரியா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில அருமையான தேவ பிள்ளையே, நன்மைகளை பெற்றுக்கொள்ள, இறக்கங்களை மேன்மைகளை சோதரிக்க அவருடைய சப்தமே அர்ப்பணிப்போம். அவருடைய கருத்தை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிதாபா பாலபா ஷாபா காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, ஜீவயோகியை ஓடி முடித்து ஜீவகீதம் பெற்றிடுவே, ஜீவகீதம் பெற்றிடுவே. தேவசாயம் ஆழமாய் தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவசாயம் ஆழமாய் தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. ஓடிரோத்யா சொல்லிக்கவரை முகமுகமாய் தரிசித்திட, ஓடிரோத்யா சொல்லிக்கவரை முகமுகமாய் தரிசித்திட, வாஞ்சையாய் நம்பிக்கும் எனக்குள்ளோ வாருடத்தில் கூப்பிடுதே, வாருடத்தில் கூப்பிடுதே. தேவசாயம் ஆழமாய் தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவசாயம் ஆழமாய் தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருந்து ஜெபிப்பதனால் கழுகு போல நாம் புதுபல நடந்து எழுந்து கர்த்தருடைய சமத்தை கடந்து போக முடியும் அல்லவா? அவருடைய கட்டளை அர்ப்பணித்து அதிகாலை எழுந்திருந்து கர்த்தர் காத்திருக்க படிப்போம். அவருடைய சமம் ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் ஒரு புதிய அனுபவத்தை நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம இருளின் ஆதிக்கம் உடைந்து போகட்டும். தேவனுடைய பரிசுத்தமான அக்கினி நம்மை ஒன்றுட புதுப்பிக்கட்டும். ஆமென். கேட்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைப்படி ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பிரச்சனைகள் மாற, வியாதிகள் மாற, நெருக்கங்கள் மாற, கஷ்டங்கள் மாற, நெருக்கங்கள் மாற, கடன் பிரச்சனைகள் மாற, பிரச்சனைகள் வேதனைகள் மாறி சமாதானம் உண்டாக இந்த நாள் பகல் வேளையிலே கர்த்தர் சமூகமே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, அதிகாலையில் நான் சமத்தில் நிற்பேன். அதிகாலை எழுந்து உம்மை நான் துதிப்பேன். அதிகாலை எழுந்து உம்மை ஆராதிப்பேன். அதிகாலை எழுந்து சமுத்திரத்துடைய முகத்தை நான் தரிசிப்பேன் என்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அதிகாலை நம்முடைய விசேஷமான ஆசீர்வாதங்களோடு பரலோகத்திற்கு கர்த்தர் உனக்காக உன் வீட்டிலே இறங்கி வருகிறார். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் உன்னோடு பேசுகிற தேவன், அவர் உன்னோடு உலாவுகிற தேவன், நம்முடைய ஆசீர்வாதமாய் இந்த கிருபையோடு நிரப்புகிற தேவன், அவருடைய வரங்களால் வல்லமையினால் நிரப்புகிற தேவன், புதிய புதிய கிருபையினால் அலங்கரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஓரா கலாபாலாபாலா ரிகபாலாபாலாபாஷாபாபாபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியானவர் பெரியவராய் இருக்கிறவரை நான் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளை இலவசமாய் தந்தபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எல்லாரும் பரலோகத்திற்காக ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்துக்காக கோடாகோடியாக எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பித்த நேரம் தொடங்கி இந்த நேரம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மத்தியிலே நிர்வாகிக் கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல பாடல்களை நீர் தந்தி, நல்ல சங்கீத பாடல்களை தந்தி, நல்ல துதியின் ஆராதனையை தந்தி, அதோடு நல்ல தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனங்களை நீர் தந்தி, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்.
நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே அதிகாலை எழுந்து உம்முடைய சன்னிதானத்தை காத்திருந்து உம்முடைய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்முடைய சமூகத்தை காத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களோடு நீ கற்பித்தபடி நான் ஸ்தோத்திரம். நீ ஜெபத்தை கேட்கிறவ, எங்களுடைய ஜெபத்தை தள்ளாத தெய்வ, அதிகாலை உம்மை தேடுகிற உங்கள் பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாகிய கூட இருக்கிறவர்களால் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் உடைய பிரசன்னமாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறோம். துதி கன மகிமையா உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். சர்வ கர்த்தரே பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதி கன மகிமை